அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ நண்பா இன்றைக்கி சூப்பரான டிஷ் பண்ண போகிறேன் பிரியாணி. ஸோ வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம். உருளைக்கிழங்கு போடுவோம் பிரியாணியில். ரொம்ப சூப்பராக பாருங்கள். ஸோ கொத்தமல்லி, சொப்பு, மின்ட்டு இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆயில் போட்டு இதை போட்டுக்கலாம். ஸோ ஆயில் போட்டு இது வெங்காயம் போட்டாச்சு 3 வெங்காயம். ஸோ நண்பா இப்போ வெங்காயம் ஸோ வெங்காயம் நல்லா இது வந்துருச்சு பாருங்கள். தண்ணியில் கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கோ. நான் கல் உப்பு போட்டுருக்கேன் தேவையான அளவு. ஸோ உப்பு போட்டுக்கலாம். இன்னும் நான் ஆயிலை ஊற்றல. ஸோ இனிமேல் தான் ஆயில் ஊற்றுவேன். ஆயில் வந்து ஒரு 20 ml ஆயில் போடுவேன். ஸோ இதுவும் ஊற்றுவேன். நெய்யும் போடுவேன். இப்போ நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் டெய்லிஸ் எல்லாம் போட்டுக்கலாம். எல்லாம் ஊற்றலாம். பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சம் இதாகும். கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸோ பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா போட்டுக்கலாம். அது இதாகும். இதாகுது. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு போடுறோம். பிரியாணியில் சூப்பராக இருக்கும். ஸோ டேஸ்ட்டில் பண்ணி போகிறேன். உருளைக்கிழங்கு போட்டு பாருங்கள் பிரியாணியில். அடுத்த வாட்டி என் பேர் சொல்லுவீங்க. சூப்பராகும். நல்லா டேஸ்ட்டாகவும் சொல்லுவீங்க. ஸோ ஒரே மாதிரி செய்கிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் உருளைக்கிழங்கு போட்டு டேஸ்ட் செய்யணும். ஸோ நல்லா இப்போ ஜிஞ்சர் garlic பேஸ்ட் போட்டுக்கலாம். அது ஒரு 5 கிராம் போட்டுங்க. ஜிஞ்சர் garlic பேஸ்ட் போட நல்லா டேஸ்ட் வரும். அதே கொஞ்சம் உருளைக்கிழங்குல வதங்கிட்டாங்க. சிக்கனும் போட்டுக்கலாம். சிக்கன் கழுவும். ஸோ நம்ம இப்போ தக்காளி போட்டுடலாம். இதோட ஜிஞ்சர் garlic பேஸ்ட் போட்டு தக்காளி போட்டாச்சு. அது செய்து ஸோ நம்ம இப்போ இது ஒரு 3/4 கிலோ இருக்கும். சரி. ஸோ சிக்கனை போட்டுக்கலாம். அதே கொண்டு விட்டுலாம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ இதோட சேர்த்துப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை. ஸோ கொத்தமல்லி புதினாவும் போட்டுக்கலாம். இது பாருங்கள். ஸோ ஒரு கைப்பிடி அப்படியே போட்டுருங்க. புதினாவும் கலக்கி விட்டோன்னு தான் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ரைஸ் ஊற போட்டாச்சு. ஸோ ஒரு 2 கிளாஸ் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 1 கிலோ இருக்கும் ரைஸு. ஸோ இப்போ தண்ணி ஊற்றி ரைஸை போட்டாச்சு. கழுவிட்டு அப்புறம் ஊற வைக்கணும். ஸோ அதுதான் நல்லது உங்களுக்கு. எப்போ சட்டியை ஏற்றுறீங்களோ நெருப்பில் அப்படியே அரிசியை ஊற போட்டுருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற போடுங்க. ஜீரா பவுடர் ஒரு 5 கிராம் போட்டுங்க. ஜீரா பவுடர். ஸோ அடுத்தது கறி பவுடரு. அது ஒரு கரம் மசாலா பவுடர். ஸோ சில்லி கூட ஒரு 5 கிராம் போட்டுங்க. கரம் மசாலா ஒரு 5 கிராம். சில்லி கூட ஒரு 5 கிராம். ஸோ அடுத்தது வந்து கொரியாண்டர் போட்டு போட்டுங்க. கொரியாண்டர் கூட ஒரு 5 கிராம் போட்டுங்க. वो घर वाला पूरा रेडी है. हम लोग रेडी होना पैसा कितने मसाला போட்டுக்கலாம். हम लोग रेडी है. इधर मामा उधर जाना रेडी है उधर. தண்ணி தேவையான அளவு ஊற்றிங்க. கரெக்டாக அந்த ரைஸ் இருந்தால் ஊற்றிக்கலாம். நம்ம இப்போது தண்ணி ஊற்றி மூடியை போட்டாச்சு. ஸோ மூடியை போட்டலாம். சூப்பராக. ஸோ ஃபயரை ஏற்றிடணும் தான். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் ரைஸை ஏற்றிடுவாங்க. இப்போ ரைஸும் ஊற போட்டாச்சு. இப்போ கழுவி ஊற போட்டாச்சு. இது ஒரு 1 மணி நேரம் ஆச்சு. ரைஸ் போடணுமா? பாருங்கள். ரைஸ் போடணுமா? தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. இப்போ ரைஸை இறக்குறோம். அவ்வளோதான். ஸோ ரைஸ் போட்டாச்சு. நம்ம சூப்பராக அவ்வளோதான். கழுவி விட்டுட்டு தண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்குது. ஸோ இதே மாதிரி தண்ணி ஊற்றிங்க நீங்களும். ஸோ முடிய போட்டுடலாம். ஸோ ஒரு 15 மினிட்ஸில் ரெடி ஆகும். அது வந்து நம்ம பண்ணலாம். இது ஓப்பன் பண்ணியாச்சு.
பசினா அப்படியே எடுத்து போய் ஆமாம் ரெடி தான் இன்னைக்கு நம்மளுக்கு பிரியாணி வித் ஒரு ஆர்டர் கீழே பஸ் நம்ம இப்போ தம்மு போட்டலாம் பாருங்க கார்னிஸ் இது போட்டாச்சு ஸோ அப்படியே வச்சா தம்மு போட்டலாம் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. ஸோ எப்பவுமே இந்த மாதிரி உதவி அப்படியே எடுத்து போட்டுருங்க அழகாக அப்படியே சைடில் எடுங்க அப்போ தான் ரைஸ் உடையாது. ரைஸ் பாருங்கள் நல்லா உதவுது செம்மையாகிடுச்சு. ஓ நார்த் ஸ்டைலில் இந்த ஸ்டைலில் இதானப்பா பிரியாணி ரெடி. செம்மையாக இருக்குது. பாருங்க நல்லா வித விதையாக உருளைக்கிழங்கு போட்டு அருமையாக பண்ணியிருக்கோம்பா. சிக்கன் சூப்பராக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சிக்கன் வெந்திருக்கும் இவ்வளோ நேரம் போட்டதுக்கு. நம்ம ஒரு மட்டன் நம்ம ஒரு சிக்கன் மட்டன் சொல்லியாச்சு. ஸோ இதுக்கு காம்பினேஷன் ஊறுகாய் பக்காவாக பண்ணியாச்சு. ஊறுகாய் உள்ள வந்து ஒருத்தர் கொடுத்தாரு. ஸோ இதான் நம்ம சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் வரும் எப்படி இருக்குன்னு. சிக்கன் பாருங்கள் சூப்பராக நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்கு செமையாக இருக்குன்பா. ஸோ இன்னும் சாப்பிட்டு பார்த்து நான் டேஸ்ட் வரேன். ஸோ உருளைக்கிழங்கும் பாருங்கள். ஸோ அது தனியாக சாப்பிட்டு சொல்கிறேன். ஊறுகாய் அருமையாக இருக்கும்பா. ஸோ உருளைக்கிழங்கு பாருங்கள் நல்லா வெந்து சூப்பராக. ஸோ வேறு வேறு நம்ப சூப்பராக இருக்குது. சிக்கனும் நல்லா வெந்துரு சூடாக இருக்குது. இப்போ நம்ம ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அதே மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்கப்பா. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஜெசாக்கலாக்கா.